இவர் வந்து ஒரு லாயருங்க. 11 வருஷமா லாயருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஆசை, ஃபியூச்சர்ல நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும் ஆசை இருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த லாயர் இருக்காருல்ல, இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். அதாவது இவரோட அப்பாவோ இவரோட அங்கிளோ யாருமே இது வரைக்கும் ஜுடிஷியல்ல ஒர்க் பண்ணது கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜுடிஷியல் ஒர்க் பண்றாரு. 11 இயர்ஸா பிராக்டிஸ் பண்றாரு. ஜட்ஜ் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறார். அப்படி தேடும்போது அதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாது. அதாவது யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாது. எந்த எக்ஸாமும் கிடையாது. இவ்வளவு வேகன்சி இருக்கு, இவ்வளவு ஃபில் பண்ண போறோம், இந்த லிஸ்ட் ஆஃப் நேம் வந்து ஃபில் பண்ண போறோம், ரீசன் வந்து இது, அந்த மாதிரி ஓப்பன் டிக்ளரேஷன் கிடையாது. ஸோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த கேட்டும் அவருக்கு தெரியல. நத்திங் டு என்டர். பாயிண்ட் புரியுதுல? ஏதாவது அப்ளை பண்ணலாமா ஜட்ஜ் எக்ஸாமுக்கு? அப்படி கிடையாது. அப்போ இந்தியாவில் ஒரு ஜட்ஜ் எப்படி உருவாக்குறாரு? ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட். இப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட 5 சீனியர் ஜட்ஜஸ், ஏஜ்ல பெரியவங்க, 5 சீனியர் ஜட்ஜஸ், இவங்களா ஒரு க்ளோஸ்ட் டோர்ல இவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை ஜட்ஜை போடுவாங்க. இவங்க யாரு பேர்லாம் படிச்சாங்க, யாரை ரிஜெக்ட் பண்ணாங்க, என்ன ரீசனுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணாங்க, எதுவுமே வெளியே வராது. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன? கொலிஜியம். அதாவது குரூப் ஆஃப் சீனியர் ஜட்ஜஸ். இவங்களை டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஜட்ஜா முடிவு பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பார்த்தோம்ல, இவருக்கு நம்மளோட பேர் இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா, இல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ரீசன் எதுவுமே தெரியாது. அவர் மைண்ட்ல வச்சுட்டு இருக்க வேண்டியதான், அவன் ஜட்ஜ் ஆகலாம், வாய்ப்பு இருக்கு, எனக்கு நம்மளை பத்தி பேசுவாங்க, எல்லாமே அசம்ஷன். அப்ப அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட ப்ராசஸ் மாதிரி இல்ல. என்ன சொல்ல போனா, இந்த சிஸ்டம் இருக்குல்ல, கொலிஜியம் சிஸ்டம், இது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. அப்போ ஒரு ஜட்ஜை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றத இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணிக்கல. ஜட்ஜஸ் அவங்களே தனக்கான ப்ராசஸை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்படி அவங்களே கிரியேட் பண்ணாங்க? ஜுடிஷியல் சிஸ்டத்தை பத்தி நம்ம நிறைய கிளாஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பிராக்டிஸ் ஐஎஸ் அகாடமி போட்டா 4-5 வீடியோஸ் இருக்கும். ஜெண்டர் நியூட்ரலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, டிஃபரெண்ட் டைமென்ஷன் நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, அப்ப கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு சிஸ்டத்தை ஜட்ஜஸ் அவங்களுக்கான சிஸ்டத்தை எப்படி உருவாக்குனாங்க? ஜஸ்ட் 3 ஸ்டெப்ல நான் படிச்சிருப்போம்ல, 3 ஜட்ஜ் கேசஸ், 3 கேசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1981ல டிபேட் வருது, கோர்ட்ல கேஸ் வருது. ஜட்ஜை சூஸ் பண்றதுல யாரோட வாய்ஸ் ப்ரையாரிட்டி, யாருக்கு பவர் இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு அப்படி சொன்ன கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் ஸ்டெப் 1993, சேம் கொஸ்டின். ஜட்ஜை முடிவு பண்றதுல யாருக்கு பவர் இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, ஜுடிஷியரி தான் பவர் உண்டு. அதாவது ஜுடிஷியரியில் ஒர்க் பண்ற சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் சில சீனியர் ஜட்ஜஸ். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் சீனியர் ஜட்ஜஸ் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்றோம் நாங்கள். செகண்ட் ஸ்டெப். அடுத்த தேர்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல சொன்ன அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. 1998 தேர்ட் கேஸ். ஒரு பாடி உருவாக்கிடலாம். அந்த பாடியில் 5 பேர், 5 சீனியர் ஜட்ஜஸ், 5 மெம்பர் குரூப், 5 மெம்பர் கொலிஜியம். இவங்க தான் அடுத்த ஜட்ஜி யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ கொஸ்டின் வருது இல்ல, ஒரு ஜுடிஷியரி தனக்கான ஓன் ஜட்ஜை எப்படி முடிவு பண்ணிக்க முடியும்? எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி இல்லாம அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க? இல்ல, இந்தியாவில் ஜுடிஷியரின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். ஒரு தீர்ப்பு தரும்போது ஒவ்வொரு ஜட்ஜும் இண்டிபெண்டா செயல்படணும். அப்ப அந்த ஜட்ஜை முடிவு பண்ற, அந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ற இடத்துல கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் அந்த ஜட்ஜை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். அப்போ ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்ல யாரும் உள்ள வராதீங்க. தனக்கான ஜட்ஜை இண்டிபெண்டா ஒரு குரூப்பை ரெடி பண்ணிக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்தியாவில் கொலிஜியம் சிஸ்டம் தான் கரெக்டாக சொல்லியாச்சு. ஒரு ஆங்கிள் பார்த்தோன்னா பாலிடிக்ஸ்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து ஜுடிஷியரி தனியாக ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் இஸ் ரைட். ஸோ கொலிஜியம் சிஸ்டம் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணலாம், அது ஓகே. இண்டிபெண்டா ஒர்க் பண்றது வேற, சீக்கிரட்டா ஒர்க் பண்றது வேற. பாயிண்ட் புரியுதுல? அந்த 5 பேர் சேர்ந்து யாரை சூஸ் பண்றாங்க, என்ன ரீசன் சூஸ் பண்றாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, எந்த ரீசனும் வெளியே வராது. அப்போ இதுக்கு பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் கிடையாது, இதுக்கு பேரு சீக்ரெட் ப்ராசஸ். திஸ் இஸ் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி தானே, இட் இஸ் அகேன்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி தானே. இது வரைக்கும் பாயிண்ட் புரியுதுல? ரொம்ப சிம்பிள் தானே. அப்ப இந்த இஷ்யூவோட கோர் கான்ஃபிளிக்ட் புரியுதா? அதாவது ஒரு சிஸ்டத்தை மக்கள் நம்பணும்னா அது எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்ல. அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் இண்டிபெண்டா பண்ணாலும் அதோட ப்ராசஸ் ஓப்பனா சொல்லலைன்னா மக்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல ட்ரஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? மக்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல ட்ரஸ்ட் வரணும்னா இண்டிபெண்டாவும் செயல்படணும், பிளஸ் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும்ல. வெரி பேசிக் ஐடியா இல்ல? ஸோ இப்போ சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்திருக்கோம். ஜட்ஜஸ் தனக்கான செலக்ஷன் ரூம் அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணி அந்த விண்டோவை, டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக்கால அதை பார்க்கவே முடியாது. இதானே பார்த்தோம். ஸோ கொலிஜியம் ரூம் இஸ் க்ளோஸ்ட். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா எப்பொழுதுமே இந்த ரூம் இருக்குல்ல, கொலிஜியம் ரூம் எப்பவுமே டைட்லி க்ளோஸ்டா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அக்டோபர் 2017 அந்த டைம்ல இந்த கொலிஜியம் சிஸ்டம் சில நியூ ஸ்டெப்ஸ் எடுத்துச்சு. அவங்களுக்கே தெரிய வருது, அவங்களுக்கே தெரியுது, நாமளே டிசைட் பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்றோமோ அந்த வேலையை வெளியே சொல்லலாம். ஸோ கொலிஜியம் என்னென்ன தீர்மானங்களை உருவாக்குச்சோ, என்னென்ன ரெசல்யூஷன் உருவாக்குச்சோ அது எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுச்சு. அதாவது ஒரு பர்சனை ஜட்ஜா சூஸ் பண்ணிருக்கோம்னா என்ன காரணத்துக்கு ஜட்ஜா சூஸ் பண்ணிருக்கோம், இவரை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட், டீடைல் கிடையாது, ஒரு ஷார்ட் நோட். பட் எனிவே நமக்கு தெரிய வரும் இவர் ஜட்ஜ் ஆனதுக்கான காரணம், ஒரு ரீசன் இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ்ல என்ன இருக்கு? டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, எந்த ஜட்ஜி வராங்க, வாட் இஸ் த ரீசன் தெரிய வருது. பட் என்ன ஆச்சுன்னா வருஷங்கள் போக போக அந்த ரீசன் இன்னும் ஷார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. வருஷங்களுக்கு போக போக அந்த ரீசன் ரொம்ப வேகமாக மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்றாங்கன்னு புரியாத அளவுக்கு கம்மி ஆக்கிட்டு கடைசியாக ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. நவம்பர் 28,
2024 அப்புறம் கொலிஜியம் அந்த ரீசனை பப்ளிஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? 2017 ஓப்பன் பண்ண விண்டோ 2024 க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனை பார்த்தோம். அண்ட் ஆல்சோ 2025 அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இதுக்கு காரணத்தையும் சொன்னார். B.R. கவாய் என்ன சொன்னாரு? இந்த கொலிஜியம் வந்து எந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாம், யாரை ஜட்ஜா போடலாம், யாரை ரிஜெக்ட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்றோம்ல, அதை பப்ளிஷ் பண்ண என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சனை பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பட் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இவரை ஜட்ஜா மாத்தல, ரீசன் இதுன்னு போட்டா அவர் நேம் என்ன ஆயிடும்? ஸ்பாயில் ஆகும்ல. ஸோ ரீசனை பப்ளிஷ் பண்ணா அந்த பர்சனோட ப்ராஸ்பெக்ட் ஹாமா மாறலாம்ல. ஸோ ஓரளவுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம்? யாரை ரிஜெக்ட் பண்ணமோ ரிஜெக்ட் பண்ண ரீசன் சொல்ல தேவையில்ல, கரெக்டா? பட் யாரை சூஸ் பண்ணமோ அவங்களே சூஸ் பண்ணோம் அந்த ரீசன் சொல்லலாம்ல, கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பார்த்தோம்ல, 11 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்றாரு, ஜட்ஜ் ஆகணும் ஆசைப்படுறாரு சொன்னோம்ல, அவருக்கு என்ன ஆகும்? இது ஒரு ஸ்டெப்பா தெரியும்ல. பாயிண்ட் புரியுதா? ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் சொல்ல தேவையில்ல, பட் ஏன் சூஸ் பண்ணோம் அந்த ரீசனை சொல்லுங்க. அந்த ரீசன் சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு லாயர் பார்த்தோம்ல, 11 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ண லாயர், அவருக்கு ஒரு ஹோப் வரும்ல. ஓகே, இந்த பர்சனை சூஸ் பண்ணிருக்காங்க ஜட்ஜா, அதுக்கு ரீசன் இதை போட்டிருக்காங்க, அப்ப இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணா நாமளும் ஃபியூச்சர்ல ஜட்ஜா மாறலாம். ஒரு ஹோப் தானே, பாயிண்ட் லாஜிக் தானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம்? அந்த லாயருக்கு ஜட்ஜா மாறணும் ஆசை இருக்கு, ஸோ தேடி போறாரு, ஜட்ஜ் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கொலிஜியம் இந்த பர்சனை ஜட்ஜா மாத்திருக்கு, அதுக்கு ரீசன் இதெல்லாம் போட்டிருந்தா என்ன பண்ணலாம்? சின்ன வயசுலேருந்து அந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை டெவலப் பண்ணிக்கலாம்ல. பட் என்ன பண்ணல கொலிஜியம்? எந்த ரீசனும் தரல. பட் நல்லா யோசிக்கல, ரீசன் இந்த வார்த்தையோட முக்கியமான கோர் ஃபவுண்டேஷன் யாரு? ஜுடிஷியரி தானே. பாயிண்ட் புரியுதா? ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் நடத்தும் போது, ஒரு கேஸ் நடத்தி தீர்ப்பு தரும்போது, ஜட்ஜ்மெண்ட் தரும்போது அது எப்படி இருக்கணும்? ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இந்த காரணங்களுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன், இவங்க சைட்ல இந்த பாயிண்ட்ஸுக்கு எந்த வேலிட் ரீசன் இல்லாதனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிஜெக்ட் பண்றேன். அப்போ கோர்ட்னாலே எந்த விஷயம் பண்ணாலும் ரீசன் பேஸ் தான் பண்ணுவாங்க. இந்த ரீசன்னால இந்த முடிவை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் தரேன். ஸோ கோர்ட்டு எந்த வேலை பண்ணாலும் என்ன பண்ணும்? ரீசன் கொடுக்கும். படத்துலேயே பார்த்துருப்போம்ல, ஜட்ஜு தீர்ப்பு தருவார், காரணம் சொல்லுவார், அது ஒரு பெரிய ரிப்போர்ட் எழுதுவார், ஜட்ஜ்மெண்ட் எழுதுவார், ஜட்ஜ்மெண்ட் முழுக்க ரீசன்ஸ் தான் இருக்கும். ரீசனிங் பற்றி பேசினதுனால இதுக்கு ரிலேட்டபிளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கு பேர் வந்து மீடியா ஒன் ஜட்ஜ்மெண்ட் 2023. ரொம்ப சிம்பிள். மீடியா ஒன்ன்றது கேரளாவில் இருக்கிற ஒரு மீடியா, அதாவது மலையாளத்தில் ஒர்க் ஆகிற ஒரு நியூஸ் சேனல். அந்த சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் பிளாக் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் எந்த விதமான ரீசனும் சொல்லாமலே பிளாக் பண்ணிடுச்சு. அப்ப அந்த சேனல் என்ன பண்ணும்? கோர்ட்டுக்கு போகும்ல, ஹை கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் சொல்லுது, எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, ரீசனே சொல்லல. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு பேப்பர்ல, ஒரு கவர்ல இதெல்லாம் ரீசன்ஸ் சொல்லி சீக்கிரட்டா மடிச்சு யாரு விக்டிமோ அவங்ககிட்ட தராம டைரக்டா கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு சீல்டு என்வலப்பை ஜட்ஜு கிட்ட மட்டும் கொடுத்து இதை படிச்சு பாத்துங்க, இதான் ரீசன் கொடுத்தாச்சு. சீக்ரசி. ஜட்ஜும் படிச்சு பாக்குறாரு, படிச்சு பார்த்துட்டு அந்த டிவி சேனலை பிளாக் பண்ணிடுறாரு, ரீசன் சொல்ல. அப்போ ஒரு கவர்மெண்ட்டும் ஈவன் கோர்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரணமே சொல்லாம ஒரு டிவி சேனலை பிளாக் பண்ணிருக்கு. இப்படி நடந்திருக்கு. பட் மீடியா ஒன் சேனலுக்கு கடுப்பாயிடுச்சு, அப்பீலுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட். சேம் பாயிண்ட் சொல்றாங்க, எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, பட் ரீசனே சொல்லல, ரீசன் சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் இந்த சீல்டு என்வலப்பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு யார் தரா? கவர்மெண்ட் தருது. பட் இந்த டைம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சிம்பிளா சொல்லிட்டாரு, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ரீசன் இல்லாம எடுக்க முடியாது, ஜட்ஜ்மெண்ட்ல சீக்ரசி இருக்கக்கூடாது. இந்த சீக்ரசி சீல்டு என்வலப்லாம் ப்ரொசீஜரே கிடையாது. ஸோ கோர்ட் வந்து எந்த விஷயத்தையும் ரீசன் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த சீல்டு கவர் ஓப்பன் பண்ணி ரீசன்ஸை சொல்றாங்க. ரீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நேஷனல் செக்யூரிட்டி காரணமாக இந்த சேனலை பிளாக் பண்ணலாம். என்னன்னா இந்த டிவி சேனல்ல மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் நிறைய போடுறாங்க. ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் கூட கனெக்ஷன் இருக்கு. சிட்டிசன்ஷிப் ப்ரொடெஸ்ட்டை பத்தி நிறைய நியூஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் ரீசன்ஸ். சுப்ரீம் கோர்ட் படிச்சு பார்த்துட்டு ஒரு டிவி சேனலுக்கு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றது ரைட்ஸ் உண்டு. கிரிட்டிசிசம் இஸ் நாட் தி நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லி அந்த சேனலை அன்பிளாக் பண்ணியாச்சு. பிளாக் பண்ணதை தூக்கியாச்சு. ஸோ கோர்ட் சொன்ன பாயிண்ட் என்ன? நேஷனல் செக்யூரிட்டி லெவலுக்கு, நேஷனல் லெவல்ல இந்த டிவி சேனலால ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ரீசனபிளா இல்லை. காரணம் நீ லிஸ்ட் போட எந்த காரணமும் நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் பண்ற அளவுக்கு வேலிட் ரீசனா இல்லை. ஸோ ரீசன் இல்லாதனால அந்த பேன் என்ன பண்றோம்? இந்த டிவி பேனை ரிமூவ் பண்ணியாச்சு. இது கூடவே இந்த சீல்டு கவர் மெத்தட் இருக்குல்ல, திஸ் இஸ் against the transparency, it is against the accountable system. யார் சொன்னது? கோர்ட் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதே கோர்ட் கொலிஜியம் மெத்தட்ல ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது எப்படி இருக்கு? சீல்டு கவர் தானே. யாரை சூஸ் பண்றாங்க, யாரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, எது வெளியே வராது. ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அது வெளியே வராது. டிஃபரன்ஸ் புரியுதுல? சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சீக்கிரசியா பண்ணும்போது அது தப்புன்னு சொன்ன ஜட்ஜு ஜுடிஷியரி, அந்த கோர்ட் என்ன பண்ணுது? தன்னோட வேலைக்கு சில விஷயத்தை சீக்கிரசியா பண்ணுது. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வேற ஸ்டாண்டர்ட், ஜுடிஷியரிக்கு வேற ஸ்டாண்டர்ட். அப்படி இருக்கும்போது ஜுடிஷியரியை பீப்பிள் ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா? இப்போ அடுத்த லெவலில் யோசிங்களேன். என்னதான் கொலிஜியம் சிஸ்டம் அந்த 5 பேரும் சேர்ந்து ரொம்ப நேர்மையா ஒரு ஆளை சூஸ் பண்ணாலும் அந்த ஜட்ஜி மேல மக்களுக்கு ட்ரஸ்ட் வருமா? வராதுல்ல. என்ன ரீசன்? இவரை ஏன் சூஸ் பண்ணாங்க ரீசன் தரலனா, ஒருவேளை அந்த 5 ஜட்ஜுக்கு பிடிச்ச ஒரு ஆளை போட்டுக்கலாம்ல, ஃபேவரட்டிசம், அதையும் அனலைஸ் பண்ணுவோம்ல. பாயிண்ட் புரியுதுல? ஒரு இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பரன்சியா இல்லாம க்ளோஸ்டா இருக்கும்போது
அந்த இடத்துல உண்மையாவே எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல ஃபேவரட்டிசம் இருக்கான்னு ஒரு டவுட் வரும்ல, அந்த டவுட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா ஹைகோர்ட்டையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 3 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் தே ஆர் அங்கிள் ஜட்ஜ். மீனிங் புரிஞ்சா? அதாவது ஒரு கொலிஜியம் சிஸ்டம் ஒரு 3 ஜட்ஜி அப்பாயிண்ட் பண்ணுதுன்னா அந்த 3 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜோட ஃபேமிலி பார்த்தா அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ இல்ல தாத்தாவோ ஜட்ஜா இருந்திருக்காங்க. இந்த ஐடியாவுக்கு பேரு அங்கிள் ஜட்ஜ். 3 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்காரு? அங்கிள் ஜட்ஜா இருக்காங்க. அதாவது அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க ஆல்ரெடி ஜட்ஜா இருக்காங்க. அப்ப ஜட்ஜா ஃபார்ம் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் மெரிட் ஒன்று பிளஸ் லீனியேஜ் இஸ் ஆல்சோ a ஃபேக்டர். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஃபேக்ட், 2018 அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு யார் ஜட்ஜா போடலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 33 நேம்ஸ் இருந்துச்சு. அந்த 33ல அவுட் ஆஃப் 33ல 11 கேண்டிடேட் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஆல்ரெடி ஜட்ஜ் இருக்காங்க. இது ஹைகோர்ட் 2025. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 33 ஜட்ஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 33 ஜட்ஜ் இருக்காங்கன்னா அதுல 10 ஜட்ஜ், அந்த 10 கேண்டிடேட் அவங்க ஃபேமிலியில ஜட்ஜ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30%. அப்போ ஒரு லாயர் வந்து ஜட்ஜா மாறுறாருன்னா ஜட்ஜா மாறின லிஸ்ட்ல 30% ஜட்ஜுக்கு அவங்க ஃபேமிலியில இன்னொரு ஜட்ஜ் இருக்காங்க. ஓகேல, அப்ப சிச்சுவேஷன் பார்க்கும்போது ஃபேவரட்டிசம் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணியாகணும்? கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சியா ஒவ்வொரு ஜட்ஜும் ஏன் அப்பாயிண்ட் பண்ணாங்க ரீசன் சொல்லணும்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் டேட்டா பார்த்தோம்ல, ஒரு 33ல 10 ஜட்ஜஸ் ஆல்ரெடி ஃபேமிலியில ஜட்ஜ்லாம் பார்த்தோம்ல. இந்த டேட்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணாங்க, கொலிஜியம்ல இருக்கிற ஒரு ஜட்ஜ் யாராவது ஒருத்தனோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அடுத்த ஜட்ஜை ரெக்கமெண்ட் பண்ணும்போது தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. லாஜிக் புரிஞ்சுல? கொலிஜியம்ல இருக்கிற சீனியர் ஜட்ஜஸ் ஒவ்வொரு ஜட்ஜஸும் நேம் சொல்லுவாங்களே, அந்த நேம்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினாங்க. பட் பிராக்டிஸ்க்கு வரல. ஸோ இப்போ சொல்லுங்களேன், இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நாளைக்கே வந்து ஒரு கொலிஜியம் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தனா இப்போ என்னென்ன படிச்சோமோ அதை கம்பேர் பண்ணி பார்த்தனா நாளைக்கே ஒரு கொலிஜியம் இந்த பர்சனை ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணா மைண்டுக்கு என்ன தோணும்? இவரை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? இவரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? மெரிட்டா இருக்கலாமா இல்ல ஃபேமிலி கனெக்ஷனா இருக்கலாமா? இதுவா இந்த டவுட் இருக்கும்ல. ஃபேமிலி கனெக்ஷனுக்கும் பாசிபிள் இருக்கு, மெரிட்டுக்கு பாசிபிள் இருக்கு. ரீசன் எந்த கிரைட்டீரியா, எந்த கம்பேரிசன், பப்ளிக் டாக்குமெண்ட் எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. இப்போ யோசிங்களா, இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு யோசிங்க. 2 பர்சன், இவருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவருக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பர்சனுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு என்ன சிலபஸ், எப்போ நோட்டிஃபிகேஷன், என்ன ஸ்டெப்ஸ், என்ன ப்ராசஸ் ஃபுல்லாவே டீடைல்டா தெரிஞ்சிடும். பட் இவருக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எதுவுமே தெரியாது. அப்ப அந்த 2 பேரோட லைஃப் பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி இருக்கா? அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட பேஷன் தெரிய போகும்போது 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே மாதிரி இருக்கா? ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு, இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்ப ஆர்டிகல் 14 வயலேட் சொல்லலாமா? அப்ப கொலிஜியம் சிஸ்டம் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுது, ரைட் ஈக்குவாலிட்டி வயலேட் பண்ணுது. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தர சொல்றாங்களே, பட் ஒரு லாயருக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரது கிடையாது. ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போற கிளர்க் வேலை, அந்த கிளர்க் போஸ்ட் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. பட் ஜட்ஜ் ஆக போற ஒரு பெரிய பொசிஷனுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்ப ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வயலேட் செய்யப்படுது இல்ல. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் RTI உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட ஹையஸ்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ்ல என்ன நடக்குது அது RTI வழியா டிரான்ஸ்பரன்சி வாங்கிட முடியும். CJ ஆஃபீஸ் கூட RTI அப்ளை பண்ண முடியும். பட் கொலிஜியம் என்ன நடக்குதுன்னு RTI அப்ளை பண்ண முடியாது. திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ். ஸோ திஸ் இஸ் தி இந்தியா ஸ்டேட்டஸ் அபவுட் தி பிகமிங் தி ஜட்ஜ். அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் ஃபாலோ பண்ற மெத்தட் மாதிரி எந்த கண்ட்ரிலுமே கிடையாது. பிரிட்டன்ல, UKல ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஹைகோர்ட்ல வேகன்சி இருக்கு, இத்தனை வேகன்சி இருக்கு, எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டா இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ ரன் பண்றது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தவங்களும் இன்டர்வியூ பண்ணிட்டு ஓப்பனா ஸ்ட்ரக்சர்டா டிரான்ஸ்பரன்சியா சொல்லிடும். இதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தது தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு. இப்போ TNPSC மாதிரி ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் அப்ளை பண்ணலாம், இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், பட் என்ன கிடையாது? சீக்ரசி கிடையாது. நான் பார்த்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் என்ன இருக்கு? ஓப்பன்னஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரில டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஓப்பன்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓப்பன்னஸ் ஏன் முக்கியம்? ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சோஷியாலஜில படிச்சிருக்கோம், பப்ளிக் ஸ்பியர். ஞாபகம் இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எலெக்ஷன் வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷன் மேல நமக்கு ட்ரஸ்ட் இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு? எலெக்ஷனை பத்தி எல்லா மக்களும் பேசுவாங்க, டீ கடையில், பப்ளிக் ஸ்பேஸ்ல. இந்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் பத்தி பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசி அந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, ஒரு நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த நிறுவனத்தை பத்தி பப்ளிக் ஸ்பியர்ல பேச விடணும். யார் சொல்றா? ஹெபர்மாஸ் சொல்றார். இவரோட ஐடியா தான் பப்ளிக் ஸ்பியர். எந்த நிறுவனமும் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு லெஜிட்டிமசி உருவாக்கணும்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி மக்கள் டிபேட் பண்ணணும். பட் ஜுடிஷியரியில கொலிஜியம் பத்தி மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி பேசுறதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொலிஜியம் சிஸ்டத்து மேல லெஜிட்டிமசி வீக் ஆகிடும். ஸோ இந்த எல்லா லேர்னிங்ஸை வச்சுக்கிட்டு நாம கொலிஜியத்துக்கு அட்லீஸ்ட் சில பாயிண்ட்ஸ் முன் வைக்கலாம். ஃபர்ஸ்ட், ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை வேகன்சி இருக்கு, வேகன்சியை பப்ளிஷ் பண்ணுங்க. அந்த வேகன்சி கூட குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. அந்த குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிளோ எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணுங்க. எல்லாரும் அனலைஸ் பண்ற மாதிரி
ஒரு அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியாவை டிசைட் பண்ணுங்க. அந்த கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. பாயிண்ட் புரியுதுல? அதாவது ஜட்ஜ் ஆகிறதுக்கு குவாலிஃபை என்ன தேவை, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ப்ரொஃபஷனல் ரெக்கார்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே முன்னாடி சொல்லிடணும். அடுத்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆளை சூஸ் பண்றோம்னா வாட் இஸ் தி ரீசன் டு அப்பாயிண்ட் them. இந்த கேண்டிடேட் ஏன் சூஸ் பண்ணீங்க, இவர் ஏன் சூஸ் பண்ணல, ரெண்டுத்துக்கும் ரீசனை ஓப்பனா சொல்லுங்க. கரெக்ட்ல? இதெல்லாம் பேசிக் ஐடியாஸ்ல, இதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணலாம்ல. ஸோ கொலிஜியம் என்ன பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா தட் ஆர்குமெண்ட் இஸ் ராங். திஸ் இஸ் நாட் government versus judiciary. It is against the constitutional values. Constitutional values versus judiciary. Article 14 versus collegium. So collegium independent செயல்படலாம் but not in secrecy. So equality, fairness, reasoned decision making, இதெல்லாம் பேசிக்ஸ்ல. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பப்ளிக்கு ஜுடிஷியரி மேலே ட்ரஸ்ட் அதிகமாகும்ல. ஸோ கிளியர்ல? ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிக்கலோட சம்மரைஸ். இந்த ஹெட்டிங் படிங்களேன். எண்ட் தி கல்ச்சர் ஆஃப் சீக்ரசி இன் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் நிறைய ஆர்குமெண்ட் சொன்னாலும் எல்லா ஆர்குமெண்ட்டும் முன்வைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பாயிண்ட் என்ன, ஒரு ஜுடிஷியரி மேலே பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகணும்னா இட் ஷுட் பி ஓப்பன்.